Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒவ்வொரு ஊர்லயும் ரவுடிகள் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்த தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தவர் தான் வீரமணி. இவரோட பேஸ் வந்து கடல், மீனவர்கள் தான் இவரோட பேக்கப். வீரமணியை பார்த்துட்டாங்க ஒருத்தன் பிரச்சனைன்னா, அவன் பிரச்சனை அன்னைக்கு தீர்ந்துருச்சுன்னா, துடிக்க ஒருத்தனையே வெட்டி கொள்றதை நேரில் பார்ப்பாங்க. இவங்களே வெட்டி கொள்வாங்க, இவங்களே கத்தி வச்சு கொள்வாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாரி வழங்குவாங்க பணத்தை, அன்பை வாரி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் தான் வீரமணி நான் சந்தித்த வரைக்கும். நடிகர்களை கடத்துவது, நடிகைகளை கடத்துவது, இதன் மூலமாக தான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. நடிகர் கார்த்திக் இருக்கார் இல்லையா, பழைய கார்த்திக், அவரை கடத்தி சென்றதாக அப்போ பரபரப்பா செய்திகள்லாம் அடிபடுது. அதே மாதிரி இன்னொரு நடிகை, அவர் பெண் என்பதால் நம்ம பேரை சொல்ல வேண்டாம், அந்த நடிகையும் கடத்தி கொண்டு கடல்லே 2-3 நாள் வைத்திருந்தாங்களா. அப்போ பிரபலமான நடிகை. இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் நேரம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ரெசார்ட்ல போட்டு ஒருத்தனை கடத்திட்டு போயிடுவாங்க. அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இல்லை இவங்க இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஆனால் வீரமணியை பொறுத்த அளவுக்கு கடல்ல தான் இல்லை. அந்த ரோடை கிராஸ் பண்ணி 2-3 பேர் பொம்பளை கம்பெல்லாம் ஓடுறாங்க. ஐயோ தலைவர் இது அப்படின்னு கத்திட்டே ஓடுறாங்க. ஓடி வந்தோடனே அவன் நிருபர், சொல்லுங்க என்ன நடந்துச்சு, யாருங்க என்ன, தலைவரை சுட்டான், போலீஸ்காரன் தாங்க, இந்த பாருங்க அப்படின்ட்டு அங்கே போய் தேடினா ஒரு புல்லட் இருந்துச்சு, ஒரு 2 புல்லட் கீழே, அதை எடுத்துட்டு வரோம். இவன் சும்மாலாம் ஆனால் கரும்புச்சார் சாப்பிட்டு போங்கன்னு, அதனால தலைவர் சார் இருறா கேட்குறான்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்தான். ஒரு வாய் வச்சாரு, போலீஸ்காரன் வந்து சுட்டான். இவர் சிங்கிளா மாற்றாரு அட்டாக். அப்ப என்ன ஆகுதுன்னா வீரமணின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார். சார் வணக்கம். அயோத்தி குப்பம் வீரமணி ஒரு காலத்துல தமிழகம் அறிந்த பெயர். அதுக்கு பிறகு அயோத்தி குப்பம் வீரமணி என்கவுண்டர் செய்யப்படுறார். ஆனா அதுல என்கவுண்டர் செய்ததாக சொல்லப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே அப்ப இருந்த ஜெயலலிதா அரசு அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த என்கவுண்டர்ல இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க, அது எப்படி நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்து வந்தீங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. வீரமணியை பத்தி நான் ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீரமணி பத்தி நிறைய கதைகள் இருக்கலாம், போலாம் வரலாம். வீரமணியை நேரில் சந்தித்த விஷயங்களை நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு நான் வீரமணி என்கவுண்டருக்கு போகலான்னு பார்க்குறேன். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீரமணி பீக்கில் இருக்காரு. அப்போ தாதாயிசம் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு குறுகிய காலம்தான் அவர்கள் இருக்க முடியும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இங்கே தாம்பரம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி கொலைன்னு வரும். அது எல்லாமே ரியல் எஸ்டேட் சண்டை. கொலைன்னு இருப்பான், கட்ட பஞ்சாயத்து போய் பணம் கேட்பான். அவன் அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவனுக்கெல்லாம் காசு தராத, நான் தான் புரோக்கர்னு சொல்லி. இப்போ நீங்கள் சமீபம் 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள்லாம் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ரவுடிகள் வெட்டி கொலை, பழிக்கு பழியெல்லாம் இருக்கும். இது பூராமே சென்னை டெவலப் ஆகிட்டு வருது இல்லையா. வரும்போது இடங்களோட வேல்யூ ஒரு 10 லட்சம் இருக்க இடம் 1 கோடி ஆயிரும். அவர் பையன் பேரெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருப்பாங்க, அவர் செத்துருப்பாரு. ஸோ அந்த பத்திரத்தை மாற்றுறது, இந்த மாதிரியான ரவுடிகள் இப்போயும் இருக்காங்க. நிறைய ஈசிஆரில் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. கட்சி சார்பாக இருப்பாங்க, அந்த கட்சி அவங்கள பேக்கப் பண்ணும். ஆனால் கட்சிக்கார மாதிரியே இருப்பான், ஆனால் ரவுடியாக இருப்பான். இப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த 80s 90s இந்த 2000 வரைக்கும், இந்த வீரமணி காலம் வரைக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரவுடியூசம் ஓப்பனாகவே இருக்கும். ஒரு தாதா, ஒரு தலைவன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பிரபலமாக யாரும் இல்லை. இப்போ அப்போ பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும் வீரமணியை பற்றி செய்திகளும். இன்னும் நிறைய ரவுடிகள் சென்னையை சுற்றி இருந்தாங்க, மதுரையில் இருந்தாங்க. மதுரையில் காக்காத்தோப்பு கண்ணன் ஒருத்தர் இருந்தார், பவுர் சிங்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் நிறையா இருந்தாங்க, சேதுன்னு ஒருத்தர் இருந்தார். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ரவுடிகள் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்த தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தவர் தான் வீரமணி. இவரோட பேஸ் கடல், மீனவர்கள் தான் இவரோட பேக்கப். மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சிலர் தான் இவருக்கு பின்புலத்தில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வீரமணி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தாதாக்கள்ல சில பேருடைய ஒரு பெக்யூலியர் கேரக்டர் என்னன்னா, துடிக்க ஒருத்தனையே வெட்டி கொள்றதை நேரில் பார்ப்பாங்க, இவங்களே வெட்டி கொள்வாங்க, இவங்களே கத்தி வச்சு கொள்வாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாரி வழங்குவாங்க பணத்தை, அன்பை வாரி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீம் மனநிலை கொண்ட ஒரு கேரக்டர் தான் வீரமணி நான் சந்தித்த வரைக்கும் சொல்லுவேன்.
நான் வந்து ஒரு டிவி சேனலில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆர்வம் நிறையா இது இருக்குது. ஸோ அப்போ ஒரு நிருபருக்கு வந்து வீரமணி வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான பழக்கம் உள்ளவர். அவர் அப்போ ஒரு இளைஞர் தான், அவருக்கு அப்போ 25 வயசு அவ்வளோதான் இருக்கும். அவருக்கு வீரமணியை தெரியணுன்னே என்னை வீரமணிகிட்ட கூப்பிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்போ ஒரு நாள் என்னைய அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். எங்கள் ஹவுசிங் போர்டில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கு போவோம், அண்ணன் இருந்தால் பார்க்கலாம், இன்றைக்கி இருப்பார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனார். இருந்தார். அவருக்கு அப்போ 2 மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர் மனைவி தானான்னு நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபுல்லாக. அப்போல்லாம் வந்து சாராயம் அப்போ ஒரு 2000 வரைக்கும் சென்னையில் சாராயம் இருந்தது. அந்த குப்பத்து பகுதியில் மட்டும் இருக்கும் இந்த சுண்டக்கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த சாராயம்லாம். இப்போ இதெல்லாம் ஒரு வியாபாரம், இதுக்கு ஒரு டீம் இருக்கும். வீரமணி வந்து என்னென்னா ஒரு கட்டத்தில் கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டார், பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்து. அது அப்போ வந்து ரியல் எஸ்டேட் பெருசாக பூம் ஆகாத டைமு. ரியல் எஸ்டேட்டுக்கும் இது பண்ணுவாங்க, பெரிய இந்த பணத்தகராறுகள்லாம் தீர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க. அதனால அவர் செஞ்சுட்டு இருந்தார். இவர் கூட எல்லாம் ஆள் இருப்பாங்க. அப்போ அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் பேரல் இருக்குது தெரியுமா, ப்ளூ கலரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்கல்ல, இந்த மாதிரி 2 பேரல் இருக்கு. இந்த பேரல் இருக்கு, அதில் வந்து சும்மா ஒரு அட்டை மூடி மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு. அப்போ 500, 1000லாம் கிடையாது. இந்த நோட்டுகள் 100 ரூபா வரைக்கும் இருக்கும். இல்லை அப்படியே குவிச்சு அந்த ஒருத்தன் வந்து கொண்டு வந்து கொடுப்பான், சாரா வியாபாரி கொண்டு வந்து ஒரு கட்டையை அவனா எண்ணி பேங்க் நோட் மாதிரி மடித்து இப்போ ரப்பர் பேண்டு போட்டோ இல்லை டை பண்ணியா கொடுக்க போகிறான். அப்படியே கொத்தா கொண்டு வந்து சுருட்டி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதை அப்படியே வந்து அப்படியே பார்ப்பாங்க, அதில் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம அப்படி ஒரு அதை நான் அங்கே பார்த்தேன். அப்படி பார்த்தாங்க, யாரோ 2 பேர் வருவாங்க, சினிமாவில் பார்க்குற மாதிரி தான், எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி வீரமணியை பார்த்துட்டாங்க ஒருத்தன் பிரச்சனைன்னா, அவன் பிரச்சனை அன்னைக்கு தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படின்னா வீரமணியை பார்க்கவே முடியாது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா, ஹவுசிங் போர்டு, அந்த தெருவுக்குள்ளேயே சம்மந்தம் இல்லாத ஆள் நுழைய முடியாது. அந்த வீடுகளில் இருக்கவங்க இருக்கலாம், புதுசாக ஒருத்தர் நுழைய முடியாது. அவரை பார்க்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் என்ன, அவருடைய பாணி என்னன்னா, அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் கையை விடுவார். கையை விட்டு அள்ளி கொடுத்து போ அப்படின்றார். என்னப்பா என்ன அப்படின்றார். அப்போ அதில் வந்து 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஏழை, அவன் வந்து மீனவனாக இருக்கான், தொழில் செய்யக்கூடியவன், கஷ்டப்படுறவனாக இருப்பான். உடனே அவன் ரொம்ப இவரை பார்த்துட்டா அவன் வாழ்க்கையில் ஒளி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து இது நடிகர்களை கடத்துவது, நடிகைகளை கடத்துவது, இப்படி ஏதாவது பிரபலமான நடிகர்கள் கடத்தியிருக்காரு. கடத்தி அதெல்லாம் அதன் மூலமாக தான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகையை கடத்திட்டு போயிருக்காரு. நடிகர் கார்த்திக் இருக்கார் இல்லையா, பழைய கார்த்திக், அவர் அக்னி நட்சத்திரம் கார்த்திக், அவரே கடத்தி சென்றதாக அப்போ பரபரப்பாக செய்திகள்லாம் அடிபட்டுச்சு. வீக்லியில் வந்தது, நிறையா சினிமா செய்திகள்லாம் வந்து. அதே மாதிரி இன்னொரு நடிகை, அவர் பெண் என்பதால் நம்ம பேரை சொல்ல வேண்டாம், அந்த நடிகையும் கடத்தி கொண்டு கடல்லே 2-3 நாள் வைத்திருந்தாங்களாம். அப்போ பிரபலமான நடிகை, மிக பிரபலமான அந்த நடிகை வைத்திருந்தாங்களாம். அப்போ செய்தித்தாள்களில் வரும், இது வரும். அந்த மாதிரியான இவர் வந்து இவரோட ட்ராக் கொஞ்சம் மாறின உடனே, இவர் சாராயம் விற்க வரை லோக்கல் போலீஸ்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் வீரமணியை பிடிக்க முடியாது, சாராயத்தை பிடிப்பாங்க, ஆனால் வீரமணியை பிடிக்க முடியாது, ஏன்னா தலைகளை விட்டுருவாங்க அந்த மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடலூருக்கு இவருக்கு நல்ல டச் இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் கடலூரில் ஒரு வேலை பார்த்ததா சொல்லுவாங்க. அதே மாதிரி புதுச்சேரி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரோட்டில் போனால் தானே நீங்கள் பிடிப்பீங்க, இவர் போட்டில் தான் ட்ராவல் பண்ணுவார். குப்பத்துலேருந்து நேராக போவார், மணல் வழியாக நடந்து போய் போட்டில் ஏறுவார். அப்படியே அந்த போட்டில் போய் கடலில் இருந்துருவார். போலீஸ் தேடினா பெரிய போட்டில், இந்த லாஞ்சின்னு வாங்க, அதில் போய் இருந்துருவாங்க. அங்கேயே சாப்பாடு வந்துடும். இங்கேருந்து ஒரு போட்டில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு வரும். அவர் நினைக்கிறது பூரா இங்கேருந்து அங்கே போகும். போட்லேயே வந்து சமையல் பண்ணுவாங்க. அவர் போட்டில் சப்போஸ் போலீஸ் என்ன போட்டு வந்து அதாவது என்னென்னா கடலோர காவல் படை இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்போ இல்லை. ரெண்டாவது நம்ம சி பார்டர், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் பார்டர்ல எல்லாம் வந்து பாகிஸ்தான் பார்டர், அதனால எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருக்கும் நேவி. ஆனால் இங்கெல்லாம் நேவியே கிடையாது. எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு டைம் இப்படி வந்துட்டு இப்படி போகும், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து போலீஸ்க்கும் வந்து கடல் காவலுக்கு எதுவுமே கிடையாது. கடலில் போய் பாதுகாக்கிறதுக்கோ இல்லை யாரையும் பிடிக்கிறதுக்கோ போலீஸ்க்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை போட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ கடலுக்குள்ளே போய்ட்டு அவர் பிடிக்க முடியாது. இன்னொரு மீனவன் வந்து உழவு சொன்னாதான் அங்கே அவர் படகு நிற்குது,
5வது நாட்டிகள் மெயில் 7வது நாட்டிகள் மெயிலில் தான் வீரமணி இருக்காருன்னு யாராவது சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ போலீஸுக்கு இது ஒரு சிக்கலாயிரும். ஒன்று நடுக்கடலில் போயிருப்பாரு, இல்லைன்னா அப்படியே கடல் வழியா நேராக பாண்டிச்சேரி போயிடுவார். அது வேற ஸ்டேட்டு, ரைட்டுங்களா? இல்லைன்னா கடலூருக்கு போவார், அதில் போய் தலைமறைவாக இருப்பார். திருப்பி இந்த பிரச்சனை ஆஃப் ஆனோடனே வந்துடுவார். இல்லை யாரையும் கடத்திட்டு போகிறதுனா அப்படி நேராக இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் நேராக ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ரெசார்ட்டில் ரூம் போட்டு ஒருத்தனை கடத்திட்டு போயிடுவாங்க. அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இல்லை இவங்க இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஆனால் வீரமணியை பொறுத்த அளவுக்கு கடலில் தான் எல்லா டீலிங். நேராக கூட்டு போவார், கடலில் இது பண்ணுவார். இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, பார்த்தோம், 2 நிமிஷம் பேசினோடனே நான் உணர்ச்சி விட்டேன். ஆனால் ஒரு பேட்டி எடுக்கணும்னு சிரிச்சார் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சார், பேசாமல் இருந்துட்டார். அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. சரி இப்போ தானே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ, அப்புறம் பார்த்துக்கலாம், பேசி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு முறையும் போகிறோம். இன்னொரு முறைனா ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு திருப்பி அங்கே வராரு. அப்போ வந்து பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தண்ணீர் டேங்க் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பம்ப் ரூம் மாதிரி இருக்கும். அதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இருக்கும். அதை நொச்சிக்குப்போம் அந்த ஏரியாவில் அதை இடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூமே இடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு முறை பார்க்க போகிறப்ப இவர் இங்கே தான் இருக்காருன்னொன்னே அப்படியே சிக்னலில் நானும் அந்த நிருபர் தம்பி தான் போகிறோம். அவர் கூப்பிட்டு போகிறாரு. போனால் அந்த நாங்கள் எங்களுக்கு தெரியாது இங்கே தான் உட்காந்துருப்பாருன்னு. போனால் அங்கங்கே ஆட்கள் நிற்பாங்க இவருக்கு பாதுகாப்பாக. அந்த மணலில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருப்பான். நீங்கள் அந்த சர்க்கிளில் போயிட முடியாது. நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டு இல்லை சும்மா தெரியாமல் அந்த பக்கம் போகிறீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க, ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை யாராவது வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னா டக்குன்னு வந்து என்ன எந்த பக்கம் போகிறோம் அப்படி போ அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போகிறோம், இந்த கூட வந்தவரும் அவங்க தெரியும். உடனே அங்கேருந்து பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அப்படி விட்டுறாங்க. பொண்ணை ஒருத்தன் மட்டும் வராப்பில் என்னென்ன அப்படி இருக்கீங்க, நான் தலைவர் பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த பக்கமாக உட்காந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு வீரமணி. மறைவா அந்த வட்டத்தில் அந்த சிமெண்ட் ஸ்லாப்புக்கு பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நாங்கள் போனோம். எங்களை அடையாளம் அவரை தான் நல்லா தெரியுமே, என் கூட வந்துட்டு இருப்பார். உடனே பார்த்தோன்னே என்ன சொன்னேன், அன்னைக்கு வந்தேன்னா தெரியும் அப்படின்னாரு. சரி என்ன சரக்கு அடிப்பார் இவர் அப்படின்னாரு. என்ன சரக்கு அடிப்பீங்கண்ணே? அதெல்லாம் இல்லைண்ணே, அவர் ரொம்ப அடிப்பான்ல என்ன அப்படி இப்படின்னோடனே அவ்வளோதாங்க. என்ன சரக்கு அடிப்பார்னு கேட்டார். இவர் சொன்னார் ஒரு விஷயத்த. சொன்ன உடனே நான் இருக்கேன், என்ன பண்ணிருக்கீங்க, பார்க்கலாம் அதை அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்க்கலாம் அது இப்போ நம்ம என்ன போயிட்டு நான் எனக்கு பேசவும் தெரியாது, சரியாக பேச தெரியாது, அதெல்லாம் வேணாம் நிருபுறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் எல்லாம் பார்க்கலாம். இப்படி ஒரு 5 நிமிஷம் பேசி ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருந்திருப்போம். அப்படியே அங்கங்கே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருக்கு ப்ரொடெக்ஷன் அவர் தனியாக இருக்கும். எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு பிளாக் கேட்ஸ் அங்கே எங்கேருந்து இப்படி கிளாஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்களோ ஆர்ம்ஸோட, அதே மாதிரி இவரோட ஆட்கள் அங்கங்கே நிற்பாங்க மண்ணில். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. யாரும் அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. டூரிஸ்ட் வந்தால் கூட என்னப்பா நான் அப்படி போப்பா அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரம் பாட்டில், ஆஃப் ரம்மு 2 பிரியாணி வருது. அதை நாங்கள் பேசிட்டே இருக்கோம். சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. கிளம்புங்கன்னு பார்த்தா அவன் கூட வந்தானே கொடுக்க சொன்னாங்க. என்ன அட இல்லைங்க, நம்ம இல்லை அண்ணா வாங்கிட்டு சொன்னார், தான் பசங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. 15 நிமிஷங்க. என்ன வேணும் நாங்கள் சொல்லவும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குன்றது உடனே வருது கேரி பேக்கில். சரி கிளம்புங்க பார்த்துக்கலாம் இன்னொரு டைம். அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அது நம்ம எப்பயாவது ஃபாலோ பண்ணுவோம்ல, கிடைக்கல அப்படின்றப்போ சரி என்னைக்காவது ஒரு நாள் பேட்டி கொடுத்தாருன்னா ஒரு இது கொடுப்பாங்களே தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு ஏற்கனவே பார்த்தவர்னா ஒரு நம்பிக்கையில் கொடுப்பாங்க இல்லையா. சார் இப்போ என்னைக்காவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இந்த நிலையில தான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்போவுமே என்னென்னா, நான் இப்போ ஹைகோர்ட் பீட் பார்த்துட்ருக்கேன். பீட் பார்த்துருக்கேன். சேனலில் எப்போவுமே ஒரு டாடா சுமோ இருக்கும், அதில் ஒரு டிரைவரு, ஒரு கேமராமேன், ஒரு அசிஸ்டன்ட், இந்த 4 பேர் தான் போவோம். ரிப்போர்ட்டர் முன்னாடி உட்காந்துருக்கோம், கேமராமேனும் அசிஸ்டன்ட் பின்னாடி உட்காந்துப்பாங்க, டிரைவர் இருப்பார். 4 பேர் தான் எந்த அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் போவோம், எடுத்துகிட்டு வருவோம், அந்த மாதிரி தான். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். சனி ஞாயிறு வந்து செக்ரட்டரியேட் இருக்காது, ஹைகோர்ட் இருக்காது, எதாவது இருக்காது. கட்சி ஆஃபீஸில் எதாவது நடந்தாலே ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. அப்போ நாங்கள் ஆஃபீஸை விட்டு ஒரு 11 மணிக்கு அப்படியே கிளம்பி சும்மா எங்கள் பீட்டு தானே, சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், என்ன சிட்டியில் என்ன நடக்குது சும்மா வருவோம். அப்போ ரொம்ப டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, சேட்டங்கடை. டிஜிபி ஆஃபீஸ் ஒட்டி அந்த பீச் ரோட்டில் இல்லை உள்ள. ஸோ அங்கே டீ சாப்பிட்றோம். டீ சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக செக்ரட்டரியேட் வரைக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் சும்மா ஒரு சுற்றிட்டு வருவோம், என்ன இருக்குன்னு அப்படியே ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு வரலான்னு வந்துட்டு அந்த ரோட்டில் பீச் ரோட்டில் வரோம். அந்த மெயின் ரோட்டில் வரும். மெயின் ரோட்டில் வந்தால் திடீர்னு ஒரு 2-3 பேர் ஓடுறான், பீச்சை நோக்கி ஓடுறான். அந்த ரோடை கிராஸ் பண்ணி 2-3 பேர் பொம்பளை கம்பளெலாம் ஓடுறாங்க. ஒரு 4-5 பேர் தான் ஓடுறாங்க.
உடனே என்னண்ணா திடீர்னு ஓடுறாங்கன்னா, ஐயோ தலைவர் இது அப்படின்னு கத்திட்டே ஓடுறாங்க. திடீர்னு நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் அந்த மண்ணில் போய் ஒரு ரோடு போகும் இல்லையா, அந்த ட்ராக்ல அப்படியே இறக்குறோம். அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. அப்போ தான் வந்து நிற்கிது. நாங்கள் என்ன ஆம்புலன்ஸ் வந்திருக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த வண்டியை நெருங்குறோம். நெருங்கினா ஆம்புலன்ஸு அந்த பாடியை எடுத்து ஒரே செகண்ட் தான் பாடியை தூக்குனா வச்சா, நாங்கள் இந்த மெயின் ரோட்லேருந்து அந்த இந்த ரோடுக்கு போய் அந்த ஆம்புலன்ஸை நெருங்குறதுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் கிளம்பிடுச்சு. என்ன நடந்துச்சு, கொலையா, அது என்ன யாரு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உடனே நாங்கள் வண்டியை நிறுத்திட்டோம். நிறுத்தின உடனே இந்த ஓடி வரவங்களாம் வர்றான், வண்டி பின்னாடி 4 பேர் ஓடுறான். நீங்கள் யாருன்னா நாங்கள் நிருபர்னோடனே அப்படின்னோடனே வேகமாக 2 பேர் மண்ணில் இருந்து ஓடி வரான். அந்த கடல் மண்ணில் இருந்து ஓடி வரான், யாருமே இல்லைன்னு. வந்த உடனே நாங்கள் டக்குன்னு மைக்கெல்லாம் எடுத்து மாட்டணும்ல. அப்போ பீட்டா கேமரா எடுத்து மைக்கை சொருகி எல்லாம் மாட்டுறதுக்குள்ள அவன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்தோடனே அவன் யாரு நீங்கள் என்ன நிருபருங்க, இந்த மாதிரி டிவி நிருபர் அப்படின்னோடனே, நிருபர் சொல்லுங்க என்ன நடந்துச்சு, யாருங்க என்ன, தலைவரை சுட்டான், போலீஸ்காரன் தாங்க, இந்த பாருங்க அப்படின்ட்டு அங்கே போய் தேடினா ஒரு புல்லட் இருந்துச்சு, ஒரு 2 புல்லட் கீழே, அதை எடுத்துகிட்டு வரான். அந்த புல்லட் வந்து அடித்தது போக அந்த பின்னாடி இருக்க ஷெல் எப்படி எடுத்துகிட்டு வந்து, இது பாருங்க இது போலீஸ் துப்பாக்கிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அசிங்கமாக பேசுகிறான். நாங்கள் அப்படியே மைக்கை காட்டி எடுக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ பேசுகிறான். இன்னொருத்தர் வரான், அவன் ஒன்று 2 லைன் சொல்ல பழி வாங்காம விட மாட்டான் அப்படி இப்படின்றான். மக்கள்கிட்ட கேட்குறான், அவங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, யாரும் பேட்டி கொடுக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா வீரமணின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இவங்க 2 பேரும் வீரமணி கூட இருந்தவங்க. அப்போ நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கண்ணா, என்னென்ன தலைவர் நாங்களும் வந்துட்டு இருந்தோம் மண்ணில், இந்த தான் சொல்லிட்டு கரும்பு சாறுக்காரனை காட்டுறான். இவன் சும்மாலாம் அண்ணா கரும்பு சாறு சாப்பிட்டு போங்கண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா, அதனால தலைவர் சார் இருறா கேட்குறான்டான்னு சொல்லி கரும்பு சாறை சுற்றிக்கிட்டு இருக்கான். சுற்றி வாங்கி கொடுத்தான், ஒரு வாய் வச்சாரு, வந்து போலீஸ்காரன் வந்து சுட்டான். இவரை சுட்டோன்னா அவங்க 2 பேரும் ஓடிட்டான். தெரிச்சு இவர் சிங்கிளா மாட்டுறாரு அட்டாக் அடிச்சுட்டு, அவங்க ஒரு ஒரு அந்த ஏரியா வந்த ஒரு பொண்ணோட வண்டியை வாங்கிட்டு, இந்த சினிமாலாம் காட்டான்ல, ஏன்னா பாத்ரூம் போய் யூரின் போயிட்டு இருப்பான், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க, எல்லாம் தள்ளி விட்டு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வருது, அதை தள்ளிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு அந்த போலீஸ் 2 பேரும் எஸ்கேப். அவங்க பக்கத்தில், அதாவது என்ன டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் இதுதான் நடந்தது. அன்னைக்கு நடந்தோடனே இந்த ஆம்புலன்ஸ் எங்கேயும் நேராக எந்த ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போகுதுன்னே தெரில. உடனே அதுக்கு ஒரு டீம் நாங்கள் உடனே ஆஃபீஸ்க்கு சொல்லி உடனே அங்கேருந்து வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே இல்லை, ராஜீவ்காந்தி கொண்டு போயிட்டாங்க, அங்கேருந்து இங்கே அப்படி இப்படின்னு இருக்குது. இதுக்கு இடையில நாங்கள் இதை எடுக்கிறோம். எடுத்த உடனே நேராக கொண்டு போய் உடனே ஆஃபீஸ் சொன்னோன்னே இந்த மாதிரி வீரமணி சுட்டாங்க அப்படின்னோடனே, ஐயோ மேஜர் நியூஸ் ஆச்சு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் தூரத்தில் போகிற மாதிரி ஷாட் எடுத்தோமா, அது ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த பைட் வந்து ரொம்ப முக்கியமான பைட் ஆயிடுச்சு அந்த கூட வந்தவங்க. உடனே ஆஃபீஸ் போனால் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து கால், உடனே அந்த டேப் வேணும்னு. அதுக்கப்புறம் திரு ராஜா செந்தூர் பாண்டியன், ஒரு நம்ம நெருங்கிய நண்பர், அவர் என்ன இவங்க இந்த ஓடினாங்க இல்லையா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமா தேடப்படும் குற்றவாளிகளாம். உங்களுக்கு நான் பேட்டி கொடுத்தோம். வீரமணிக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி இவங்களையும் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அப்பதான் தெரியும். ராஜேந்திர பாண்டியனுக்கு வந்து அவங்க தொடர்பு கொண்டு நாங்கள் சரண்டர் ஆகிறோம். நாங்கள் இதாக பேசியிருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஜாமீன் எடுக்கணும், எங்களையும் சுற்றுவாங்க போலன்னு. அப்போ அவர் பேசி, நிச்சயமாக நீங்கள் வந்து வெளியில் இருந்தீங்கன்னா உங்கள் என்கவுண்டரில் உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் சரண்டர் ஆயிருங்க, நான் சரண்டர் பண்ணுறேன்னு அவங்ககிட்ட இருந்து கால் எனக்கு. அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த டேப் போச்சு. 1 மணிக்கு பரபரப்பாக அந்த செய்தியை வந்து நாங்கள் வெளியிட்டோம். சுட்டுட்டு சுட்டவங்களே ஓடிடுறாங்க, போலீஸே ஓடிடுறாங்க. ஆமாம், என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அது வந்து அவங்க ஏரியாவில் திடீர்னு நீங்கள் எத்தனை ஒரு பிஸ்டலோ இல்லை இப்போ நீங்கள் ரிவால்வரோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா ஒரு 6 ரவுண்டு சுடுவீங்களா? அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வந்துட்டான்னா அடிச்சே கொண்டுருவானே, எப்படி இருக்கும் அது? அதாவது நீங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணி பிடிக்க முடியாதவரை பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை ஷூட் பண்ணி அவரை சாகடிக்கிறதுன்றதே மிகப்பெரிய மனோதைரியமும் ஒரு திட்டமும் வேணும். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அங்கே நிற்கணும்? எதுக்கு நிற்கணும்? அவங்க வந்த வேலை முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்லாம் வந்தாங்க. வந்து அப்படி இப்படின்னாங்க பரபரப்பு. அங்கே மக்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் அங்கே கூட்டிட்டாங்க. அங்கேருந்து இங்கிட்டு ஓடுறாங்க, சரி பாடி அங்கே இருக்குது அப்படி இப்படின்னு. அப்புறம் அவங்கள டைவர்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அன்று மாலை வந்து மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடந்து அதுக்கப்புறம் எனக்கு பேட்டி கொடுத்தாங்களா இந்த 2 பேர், இவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸில் இவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. போய் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தான். இந்த ஊர்வலத்தில் ஏதாவது பிரச்சனையாச்சு? ஊர்வலத்தில் பிரச்சனை வராத அளவுக்கு மிகப்பெரிய போலீஸ் ப்ரொடெக்ஷன். 1000கணக்கான மக்கள் அந்த
பகுதி மக்கள்லாம் அந்த ஊர்வலத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அப்போ பார்க்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான போலீஸ் கயிறு கட்டி அந்த ஒரு சைடு அப்படியே போகிறாங்க இடுகாடு வரைக்கும். பின்னாடி வந்து ஒரு 4-5 போலீஸ் வேன், முன்னாடி போலீஸ் வேன், ஆயிரக்கணக்கான போலீஸு. கிட்டத்தட்ட ஒரு 1000 சில்லற பேர் வந்து ஊர்வலத்தில் போகிறாங்கன்னா, அதுக்கு இணையான போலீஸ் போட்டிருந்தாங்க. மிக பயங்கரமான ஒரு சவ ஊர்வலம் அது. அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த 2 நாள்ல ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் கூட இருந்தவங்க மிச்சம் மீதியெல்லாம் விட்டு வைக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 12 பேரோ 14 பேரோ அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஊர்வலத்தில் ஃபோட்டோ ஃபுல்லாக வீடியோ எடுத்தாங்க. தலைமறைவாக இருந்த பல குற்றவாளிகள் அதில் வந்தாங்க. அந்த அடக்கம் பண்ணும் வரைக்கும், அந்த இது பண்ண வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி 2 நாளில் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக தேடப்படக்கூடிய குற்றவாளிகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கேங்கை அதோட காவல்துறை முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து யார் சுட்டாங்கன்றது இருந்தது. அப்போ தான் வெள்ளத்துறை தான் வந்து சுட்டார். அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் போட்ட பிளான் இவர் வெள்ளத்துறை வந்து அவரை கொண்டு வந்தது. இது இப்போ ஒரு நீண்ட கால திட்டமாக கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதமாக திட்டமிட்டு கரெக்டாக உளவாளிகளை வைத்து வீரமணி எப்போ வராரு, எப்போ உள்ள என்றாருலாம் வந்து எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அந்த என்கவுண்டரை முடித்தாங்க. இப்போ இந்த ஒரு 2 சம்பவத்தையும் நம்ம ஒரு காமனாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிற போது, முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா, அப்புறம் கமிஷனர் விஜயகுமார், அப்புறம் வெள்ளத்துறை, இந்த 3 பேர். இதே 3 பேர் இந்த இன்னொரு இது வந்து வீரப்பனுடைய என்கவுண்டர். அதுலேயும் இதே மாதிரியான கிட்டத்தட்ட இதே குரூப் தான், இதே டீம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதாவது வீரப்பண்ண டீமில் வீரப்பண்ண பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஎஃப்னு ஒன்று இருந்தது. எஸ்டிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சங்கர் பித்ரின்னு ஒருத்தர் இருந்தார். டிஐஜி சங்கர் பித்ரி, அவர் தான் தலைமையேற்று. அவர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சஞ்சய் ஆரோரான்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் வந்து எஸ்பி ரேங்க், இளம் ஆஃபீஸர், ஒரு 27-28 வயசு தான் இருக்கும், டைரக்ட் ஐஏஎஸ். இதுக்கு மேலே இந்த 2 டீமுக்கும் கர்நாடகாவை சேர்ந்த இந்த சங்கர் பித்ரிக்கும் சஞ்சய் ஆரோராவுக்கும் 2 பேருக்கு தலைவர் யாருன்னா தேவாரம். டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனார் தேவாரம். வீரப்பனுடைய முதல் எதிரி யாருன்னா தேவாரம். தேவாரத்தை தான் பிடிக்காது. அதுக்கு பல சம்பவங்கள் இருக்குது, அதை பேசணுன்னா போயிட்டே இருக்கும். வீரப்பனுக்கு முதல் எதிரி தேவாரத்தை மிக அசிங்கமான வார்த்தைகளை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய வழக்கம் கொண்ட ஒரு வீரப்பன். ஏன்னா 2 பேரும் மீசை வச்சுருப்பாங்க, இது 2 பேரும் இது பண்ணுவாங்க. தேவாரம் அவர்களுக்கு வந்து வீரப்பனை வந்து காலி பண்ணியே ஆகணும்னு வெறி கொண்டு அவரை மாதிரி முயற்சி பண்ணவங்க இல்லை. அதுக்கு முன்னாடி ராம்போ கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், எஸ்பி, ரைட்டுங்களா? அவர் கடைசியில் வீரப்பனோட கன்னி வெடியில் சிக்கி சின்ன பின்னமாயி அவர் ஒரு காலத்தில் கோயம்புத்தூரோட டிசியாக இருந்தவர் கொஞ்ச காலமாக. அப்போ எனக்கு பழக்கம்தான் அவர். அதுக்கப்புறம் அவர் உடல்நிலையில் அந்த அவர் வந்து ராம்போன்னு பேர் வச்சுருப்பார். ஏன்னா அவர் உடம்பு அப்படி, அந்த எக்ஸசைஸ் பாடி, அவர் பயங்கர பாடி பில்டரு. அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னார், வீரப்பனை பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணி. இப்படி அந்த டீம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சஞ்சய் ஆரோரா இங்கே இருந்தார், அதுக்கு 2க்கு சேர்த்து தேவாரம் இருந்தது நீண்ட காலமாக. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட், அதுலலாம் நீங்கள் போய் ஆளை ட்ரேஸ் அவுட் பண்ணி என்கவுண்டர்லாம் பண்ண முடியாது. இல்லை, அதான் அதில் வந்து எஸ்டிஎஃப்னு ஒரு குரூப் பண்ணாங்க. இப்போ இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு வந்து அயோத்தி குப்பம் வீரமணின்னா தெரியாது. அப்பப்போ ஏதோ பேச்சு அடிப்படும் அப்படிங்கிறத தாண்டி அப்படி ஒரு பெரிய பிளான் பண்ணி அரசு இவ்வளோ பிளான் பண்ணி ஒரு என்கவுண்டர் பண்ணி அப்புறம் அவர் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்துகிற அளவுக்கு இந்த வீரமணி செஞ்ச விஷயங்கள் என்னென்ன, குறிப்பாக வந்து அரசு அவரை வந்து இந்த நேரத்தில் ஓகே இது வந்து ரைட் டைம் ஃபார் என்கவுண்டர், இதுக்கப்புறம் இவரு கூட அதை சொல்லி எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு யோசிப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் கட்ட பஞ்சாயத்துகள் நடந்துட்டு தான் இருக்கு. அரசியலில் ஒளிஞ்சிருப்பான். ஆனால் போலீஸுக்கு இது எல்லாமே தெரியும், ஒரு அளவுக்கு தெரியும். ஆனால் சில அரசியல் கைகள் இருக்கிறதுனால அவங்களால முழுசாக இறங்கி நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதுக்கப்புறம் மேலிட உத்தரவு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இது வந்து புறையோடி ஒரு காலில் ஒரு சின்ன சுகர் வந்தவங்களுக்கு சின்ன புண்ணு வரும், விரலை எடுக்கணுமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டங்கால் வரைக்கும் வெட்டி எடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ல. அந்த மாதிரி புறையோடி போனால் மட்டும்தான் இது தகவல் மேலிடம் வரைக்கும் போகும். இப்படி ஒரு ரவுடி இருக்கான் இவனால். இப்போ நீங்கள் பல என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துறை அவர்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து இப்போ
இந்த நம்ம சென்னை டெவலப் ஆகிட்டே வருது, தமிழ்நாடு டெவலப் ஆகிட்டு வருது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வராங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிரட்டி பணம் கேட்குறாங்க. இது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறான், நாங்கள் கர்நாடகா போயிடுறோம், ஆந்திராவுக்கு. அப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சி அங்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்க வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இங்கே ரவுடிஸ் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தொழில்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு போயிடும், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துருவாங்க. அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அப்பதான் வந்து அந்த மேலிடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்களோ முதலமைச்சரோ என்ன பார்ப்பாங்க, என்ன ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, எல்லாம் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன்றாங்க, என்ன காரணம்? நம்ம தான் மானியம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம்னா இந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இவங்களோட டார்ச்சர், அதிகாரிகளை மிரட்டுறது, அந்த தொழிலாளர்களை வேலைக்கு போக விடாமல் தடுக்கிறது, உள்குத்து வேலைகளை பார்க்கறது, டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் வந்து அது பெருசாகி என்கவுண்டர் அளவுக்கு போகும். அந்த மாதிரி வீரமணி ரவுடியா இருக்கும்போது காலத்துல வந்து எல்லா ஏரியாலையும் ஒரு ரவுடி இருப்பாங்க. இங்க எல்லா ஏரியாலையும் ரவுடி இருப்பாங்க. இப்போ நீங்க பாம்பேல பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம இன்னொரு விரிவா பேசலாம். பாம்பே ரவுடிசமோட இதை வந்து இப்போ தாவூத் இருக்காரு. எப்போ வந்து அது எலிமினேட் ரவுடிசத்தை வந்து ஒழிச்சு கட்டினாங்க 80% அப்படின்னா ஆஃப்டர் பாம் பிளாஸ்ட். பாம்பே பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் தான் ரவுடிசத்தை 80% ஒழிச்சு கட்டினாங்க. சினிமா எடுக்க முடியாது, கதாநாயகிகள் கூப்பிட்டா போகணும், கொண்டு போயிடுவாங்க பாகிஸ்தான், துபாய்க்கு வந்துடணும், அங்கே ரூம் போட்டுருவாங்க. முன்னணி கதாநாயகிலாம் ப்ரொடியூசர் ஒரு ஷேர் கொடுத்துடணும். அப்பயே 10 கோடி ரூபா லாபம் வருது அப்படின்னா அவனுக்கு 2 கோடி ரூபா கொடுத்துடணும். இல்லைன்னா ப்ரொடியூசர் காலி, சுட்டு கொண்டுருவாங்க, அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி வந்து பாம்பே மாஃபியாக்கள் கையில் தான் அந்த சினி ஃபீல்டு எல்லாமே இருந்தது. அதே மாதிரி அந்த அளவுக்கு, ஏன்னா அங்கே துப்பாக்கிலாம் புழங்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். 90s 80sலேயே துப்பாக்கி புழங்கிட்டு இருந்த காலத்தில். ஆனால் சென்னையில் வந்து என்னென்னா துப்பாக்கி பெருசாக புழங்கலை, ஆனால் வந்து ரவுடிசம் இருக்குது, கொலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எல்லாமே அங்கே நடந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு பாக்கெட்லேயும் தனித்தனியாக இருக்கும். இப்போ பாம்பே ரவுடிசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் கீழே ஒரு கடைசி வட்ட செயலாளர் வரைக்கும் அப்படி சொல்கிறோம்ல ஒரு கட்சியில், அதே மாதிரி இருக்கும். இந்த ஏரியா, இந்த தெரு, இந்த இது, அதே மாதிரி இன்னொரு தலைவனுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும். சரிங்களா? இவன் விஷயத்துல இவன் தலையிட மாட்டான், அவன் இவனுக்கு மேட்டர் போச்சுன்னா இவன் டீல் பண்ணி முடிப்பான், அவனுக்கு போச்சுன்னா அவன் முடிப்பான். அப்படிலாம் இருந்தது ஒரு கட்டமைக்கப்பட்ட மாஃபியா கும்பல் அது. ஆனா சென்னையில அப்படி கிடையாது. அங்கங்க ஒருத்தன் உருவாவான், அவன் வந்து அங்கங்க கட்டாய பஞ்சாயத்து பண்ணுவான், வேற இருந்து இந்த ஏரியால இருந்து வந்தான்னா அவனை இப்போ காலி பண்ணுவான், அப்புறம் அந்த இதுக்கு பழி வாங்குறதுக்கு அவன் வந்து இவனை காலி பண்ணுவான். இப்படிதான் இருந்தது. அப்படி ஒரு ஆள் தான் வந்து வீரமணி. இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லும்போது, அந்த அப்போ ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு குடும்பத்துக்கு கூட ஒரு இடத்தை கைப்பற்றணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்த போது கூட அந்த இடத்த கிளீன் பண்ணி, அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஸ்லம் இருந்திருக்கு, அதை கிளீன் பண்ணி அதுக்கு அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது இவரு தான், வீரமணி தான். ஸோ அந்த ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கே வந்து இவரு நெருக்கமா இருக்காரு, அவங்க சொல்ற விஷயத்த செய்யறாருங்கிற இடத்துல இருந்த வீரமணி எங்க வந்து கொல்லணும். ஒரு மிக பெரும் படை நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். நீ அதிகாரத்துல இருந்தா இருக்கும். அப்ப மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை வரும்போது என்னன்னா, அந்த மக்கள் இவர்களுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது, இவர்களுக்கு எதிராக செயல்படும் போது நீங்க போலீஸை வச்சு அடக்குமுறை பண்ண முடியாது. பண்ணா அது வந்து வாக்கு வங்கி போயிடும். அவன் வந்து ஒன்னும் எதிர்கட்சிக்காரன் வருவான், அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணும்போது அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது அமிக்கபிளா அதை முடிக்கணும் அப்படின்னா அங்க உள்ள ஒரு முக்கியமான யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்கள வச்சுக்குவாங்க. அதே நேரத்துல அவன் வந்து பெரிய தலையிடத்துல ஆடிட முடியாது. அந்த ஒரு சம்பவத்துக்கு செஞ்சதுனால நன்றி விசுவாசமா அதை செஞ்சிருக்கான். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடிகையை கடத்துறான், ஒரு நடிகரை கடத்துறான். இது இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கிய காவல்துறை அதிகாரிகிட்ட பிரச்சனை பண்றாங்க போது அரசு சும்மா இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபரை முடிச்சிருவாங்க. நீ தேவைக்கு பயன்படுத்துவாங்க. அந்த நபர்கள் என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம், இனி நம்ம எதை வேணாலும் பண்ணலான்னு இறங்கும் போது அழகா அவனை காலி பண்ணிடும். இதுதான் வந்து ரவுடிசத்துல நிறைய அரசியல் தொடர்புகள் இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் தான். அவன் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கரெக்டா போல அப்படின்னா மக்கள்கிட்ட போய் இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க ராமசாமி குப்புசாமி 50 கோடி வச்சிருக்காரு கடத்திட்டானே எவனுக்குமே தெரியாது. சின்னதா நியூஸ் வரும், மர்ம நபர்கள் கடத்தல், தொழிலதிபர் கடத்தல்னு பார்த்துருப்பீங்க. 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்தில் ஒரு டிசி நியூஸாக வரும், இல்லை டிவியில் சின்னதாக வரும். அதே இது நீங்கள் ஒரு நடிகையை கடத்திட்டான்னா என்ன ஆகும்? ஒரு முன்னணி நடிகையை கடத்துறான்னா மக்கள் மத்தியில் பயங்கர பரபரப்பாயிரும். அப்போ உடனே என்ன பண்ணுவான், எதிர்கட்சி எல்லாம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆன ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி இல்லை அப்படின்றப்ப ரீச் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் ஆயிரும்.
ஹெட்லைன்ஸ் நியூஸ் ஆகும் டிவியில. அப்போ வந்து அந்த மக்களை வந்து ஈஸியா திசை திருப்பலாம் அரசுக்கு எதிராக. அப்ப அப்படி ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன ஆகுனா நமக்கு பாதிப்பு, அதிகாரத்துக்கு பாதிப்பு, நம்மளோட பவருக்கு பாதிப்பு அப்படின்னா இல்ல வீரமணி அவர்கள் செஞ்ச இந்த ரவுடிசம் அப்படிங்கறத தாண்டி இப்ப ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும்ல, எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவர்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு? இப்ப நீங்க இந்த கடத்தல் சொன்னீங்க, அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவர்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அரசுடைய பெயருக்கே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரியான விஷயமா மெயினா வந்து நடிகர் நடிகை கடத்தி அவர்களை பத்திய அந்த விஷயங்கள் தான். ஏன்னா இதுதான் மக்கள்கிட்ட போய் பயங்கரமா ரீச் ஆகுது. அவர் பல கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணியிருக்கலாம், பல பஞ்சாயத்துகள் பண்ணியிருக்கலாம், பல விஷயங்கள் நல்லதுன்னு பண்ணியிருக்கலாம், கெட்டதும் பண்ணியிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா வந்து பிரபலமாக வந்து ஒரு ஸ்டேட் வைடா பரவக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அரசுக்கு ஈஸியா கெட்ட பேரோ நல்ல பேரோ வந்துடும். ஒரு நடிகர் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் ஆதரிச்சிட்டாரு அப்படின்னா வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா நமக்கு சரன்னு ஒரு 3-4% ஓட்டு ஏறிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு ஒரு தீங்கு நடந்தாலும் இவர்களுக்கு கெட்ட பேர் வரும். அப்ப இதுதான் வந்து அந்த பிரபலங்களை நீங்க கை வச்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்துடும். இல்லை அப்படின்னா நாம் ஆசைப்பட்ட இவர்கள் போடக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ல நீங்க வந்து கை வச்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். ஆனா வந்து ஜெயலலிதா ஆட்சியில வந்து அந்த அளவுக்கு ஜெயலலிதாவையோ இல்லை சசிகலாவையோ எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வந்து அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு துணிச்சல் வந்து வீரமணி கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கு ஆதரவா பல விஷயங்கள் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இட விஷயங்களை வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், திமுக ஊர்வலத்துல வந்து அடிச்சு நிருபர்கள்லாம் அந்த அளவுக்கு அடி அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வாங்கினது இல்லை. அப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அது இப்போ டிவியில லைவா போச்சு. அப்ப அது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு ஊர்வலம் நடக்குது. அதுல வந்து தலையில டர்பன் கட்டிட்டு உள்ள பூந்து அதை களைச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் அடி, வெளியூர்காரங்களாம் வெட்டு, அடியெல்லாம் கிடையாது. அதாவது பெரிய பெரிய வாள்களை வச்சு கிட்டத்தட்ட 100கணக்கான பேரை வெட்டிட்டான். ஒரு பெரிய கும்பல் வந்து ஒரு 30, 40, 50 பேர் கொண்ட கும்பல் வந்து ரவுடி கும்பல் வந்து வெட்டி அந்த கூட்டமே நடக்க விடாம, அந்த ஊர்வலமே நடக்க விடாம சின்ன பின்னமா சிதறி ஓடினாங்க. இது வந்து மீடியா, ஆல் இண்டியா மீடியா வரைக்கும் கண்டிச்சாங்க. நீங்க வந்து ஹிந்தி சேனல்ல, இங்கிலீஷ் சேனல்ல சேர்ந்த நிருபர்கள், பெண் நிருபர்கள்லாம் தாறுமாறா அடி வாங்கினாங்க, கத்துனாங்க, கதறினாங்க, பேசினாங்க, பேட்டி கொடுத்தாங்க. ஒண்ணுமே நடக்கல ஜெயலலிதா பீரியட்ல. அந்த அளவு கொடூரமா தாக்கப்பட்டார்கள் நிருபர்கள், திமுக காரங்களும் தாக்கப்பட்டாங்க. அதெல்லாம் செஞ்ச வீரமணியே இது பண்ணும். அப்போ என்னைக்கு வந்து அப்படி செஞ்சுட்டா விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நீ எப்போ வந்து இதெல்லாம் நீ பண்ற, ஆனா என்னுடைய அதிகாரம், என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிச்சு, என்னுடைய ஆட்சிக்கு களங்கம் வரும்போதுன்னா நானே அதிகாரத்துல இருக்க முடியாதே, அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு வைப்பேன் அப்படின்றதுதான் இது. அவரை வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அவருடைய காலத்திலே இருந்த இன்னொரு ரவுடினா அந்த சேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து சேரா நம்ம பார்க்கணும், இப்போ வரைக்கும் மதுரையில உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரியான சில ரவுடிஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வீரமணிக்குமான அந்த வித்தியாசம், வேறுபாடு எங்க வருது? இல்ல ஒவ்வொரு ரவுடியும் ஒரு மாதிரி. இப்போ மதுரையில எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கெல்லாம் அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நார்த் மெட்ராஸ் அப்படின்னு அரசியலோட லிங்க்லாம் இருக்கும். அங்க வந்து தன்மானத்தோட லிங்கா இருக்கும் ரவுடிசம். நீங்க பழிக்கு பழி அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு குரூப், அது ஒரு குரூப் இருக்கும். அவங்க வந்து அரசியல் டச்சே இருக்காது. எனக்கு தெரிந்து ஜாதி டச்சே இருக்காது. அது மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து சாராயத்துல டாப்பு, இன்னொரு அதே சமூகத்தை சேர்ந்தவர் கஞ்சால டாப்பு. இந்த சமூகத்துல ரவுடிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் காக்கா தோப்பு கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. மிகப்பெரிய ரவுடி ஆள். நீங்க பாக்குறதுக்கு பெரிய ஜெய்சாட்டிகள்லாம் இருக்க மாட்டாரு. சிகப்பா இருப்பாரு, மீடியமா இருப்பாரு, மீடியம் ஹைட்டு தான். மிகப்பெரிய டெரர் ரவுடி அவர். அந்த மாதிரி அதுல ஜாதியெல்லாம் ரவுடிஸ்க்கு வந்து ஜாதியெல்லாம் வந்து சொல்ல முடியுமானா இல்லை. பவுர் சிங்னு ஒன்று. இப்போ நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க, நம்ம அமீர் அண்ணன் படம் பார்த்துருப்பீங்களா? ஆனால் அது ஒரு 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 கேரக்டர், அது பேர் வந்து பவுர் சிங். அவர் வந்து ஒரு கிராஸ் அப்படின்ற மாதிரி அவர் மிகப்பெரிய ரவுடியா இருந்தார் 80ஸ்ல எல்லாம். அவர் வந்து மதுரை சிட்டிக்குள்ள இருக்க மாட்டார், அவுட்டர்ல தான் இருப்பாரு. திடீர்னு குதிரை வண்டியில வருவாங்க, இல்லைன்னா ஆட்டோல வருவாங்க. வந்து அது வேற ஸ்டைல். அது அங்க உள்ள ரவுடிசம் வேற ஸ்டைல். ஆனா அவங்க பணத்துக்காக அந்த காலகட்டங்கள் வரைக்கும் 90s வரைக்கும் பாத்தீங்கன்னா பணத்துக்காகலாம் இருக்காது.
பணத்தை போடணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், ஒருத்தனை மிரட்டணும் அப்படிலாம் இருக்காது. அது வந்து ரிவல்ரி. அவங்க ஒரு தொழில் பண்ணுவாங்க. அது மக்கள் இப்ப மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா 90கள் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல கொலை நடக்கும். எவனுமே அதை பத்தி கவலையே பட மாட்டான். ஆம்பளை பொம்பளை எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தனை துரத்திட்டு வருவாங்க, பிடிச்சி வெட்டி கொண்டுருவாங்க. யாரும் பார்க்கவும் மாட்டான். அது ஒரு பெரிய கொலையாவே அவன் பாட்டுக்கு மக்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அங்க உள்ள ரவுடிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏய் ஓடு என்ன மக்கள் உள்ள போய் யார் எதுன்னு தடுக்கிற அதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் ஏதோ ஆட்டா போடுறாங்க. இவனுக்கு அவன் எதிரி அவன் இவனை போடுறான். நமக்கு என்ன இருக்கு? அவன் மக்களை டச் பண்ணவே மாட்டான். மக்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அவன் பாட்டு மக்கள் வழக்கமா போயிட்டே இருப்பாங்க. அடுத்து போலீஸ் வரும், ஒரு துண்டை போட்டுருவாங்க, மார்க் பண்ணுவாங்க. மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். மக்கள்னால போலீஸ் டிஸ்டர்ப் இருக்காது. போலீஸ் வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரவுடி வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணா அவன் பாட்டுக்கு அவன் ஆட்டோ ஏறி போயிடுவான். அப்படி மேலூர்ல போய் சரண்டர் ஆயிடுவாங்க. மதுரை பக்கத்துல. இல்லைன்னா தேனியில போய் சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த கேஸ் அப்படி யார் கொண்டாடணும் தெரியும். போலீஸுக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த மக்களும் வந்து பெருசா பயப்படவும் மாட்டான். ஐயோ பொம்பளை பிள்ளை முன்னாடி கொள்ள அப்படிலாம் இல்லை. இது நடக்கிறது அந்த நேரத்தில் கத்துவாங்க, அப்படி போயிடுவாங்க. அவ்வளோதான். ஐயோ ஆக்சிடென்ட்டை பார்த்த மாதிரி தான். ஐயோ பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு, இதோட முடிஞ்சு போயிடுறது. அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு 90s வரைக்கும். இங்கே உள்ள ஸ்டைல் வேற. இங்கே வந்து பணம் புழங்குற இடம், தலைநகரம். ஸோ இங்கே உள்ள ரவுடிசம் வேற ஸ்டைலில் இருக்கும். இப்படி சிலது வந்து ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து, அது வந்து 90ஸ்க்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறது. இப்போ நீங்கள் ஈசிஆரில் போனீங்கன்னா ஒரு இடம் யாருமே ரொம்ப நாள் வரலைன்னா டப்புன்னு குடிசையை போட்டு உட்காந்துருவாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருவான். அவனை மிரட்டுவான், அவன்கிட்ட காசு கேட்பான். அவன் கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்த ஆளாக இருந்தான்னா ஏதோ இது பண்ணுவான். அப்படி இருந்த செல்வாக்கு மிகுந்த நபர்கள்ட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு துணிக்கடை அதிபர், அவர் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு ஈசிஆரில். அங்கே போய் ஒரு கட்சிக்காரன் வந்து குடிசையை போட்டு உட்காந்துட்டான். நம்ம போய் சும்மா டெம்பரரியாக போட்டு இவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, என்ன சொல்கிறேன்னு சொல்லி லோக்கல் ஆள்லாம் வச்சு இது பண்ணுறான். இந்த மாதிரி ஈசிஆரில் இன்னும் நடந்துட்டார். ஈசிஆரில் முழுக்க இதுதான் நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அது வந்து கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு லிமிட்டை தாண்டும் போது இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ்லாம் நடக்கும். திருப்பி அவன் ஓடி போயிடுவான், திருப்பி அப்படியே திருப்பி பூம் ஆகும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நன்றி சார். பல்வேறு கேள்வி பழிச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.